ஃபோட்டோ அப்படியே என் செல்லுக்கு அனுப்பி விட்ருங்க. கண்டிப்பாக. அங்கே வீட்டில் நம்ம செல்லுக்கு நம்பர் தான். வரட்டுங்களா? சரி கம்மியாக. சரி. இங்கே வாங்க, அப்படியே நில்லுங்க. உங்கள் காலத்தொட்டு இல்லை சத்தியமாக சொல்கிறேன், பெரிய ஆளுங்கெல்லாம் இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். இந்த பனை தொழில் அழிவதற்கு தமிழர்கள் செஞ்ச நம்ம தமிழராக இருந்து கண்டுக்காமல் விட்டுட்டு போன நம்மளோட இந்த கவனமின்மையால் தான் இன்றைக்கி இந்த பனை தொழில் அழிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு உண்மையிலே இவரோட பாதத்தை தொட்டு நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாரோட சார்பாகவும் இனிமையும் இந்த மாதிரி இந்த பனை தொழில் அழிஞ்சு போகாத அளவுக்கு அனைவரும் அதெல்லாம் மனசில் கருத்தில் வச்சு, பனை அழிஞ்சு போச்சுன்னா பனையால் தான் தமிழ், பனையோட நிழலில் தான் பனையோட இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு கம்பர் ராமாயணம் எடுத்து தான் சொல்கிறாங்க ஓலைச்சுவடியிலேருந்து. அத்தனையுமே பனையால் மட்டும்தான் நமக்கு சாத்தியம், அந்த பனை கொடுத்த அந்த ஓலைச்சுவடிகளால் தான். ஸோ இங்கே நின்றுட்டுருக்க இந்த பனைத்தாய் இதோட வம்சாவளியால் தான் நம்ம இன்றைக்கி உலகத்திலே மூத்தக்குடின்னு நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம். ஸோ அந்த நன்றியோட இனிமேலாவது பனை மரங்களை அழியாமல் பனை மரங்களை வெட்டுனா குரல் கொடுப்போம். பனையை வெட்டுனது நம்மளோட தமிழினத்தின் தலை சிவப்படுறதுக்கு சமம். ஸோ அந்த நன்றியோட பனை பொருட்களை பயன்படுத்துவோம், பனை மரங்களை அழிவிலிருந்து காப்போம், பனை மரங்களை எங்கும் உருவாக்கி பேணி பாதுகாப்போம். அது பெத்த புல்லை பார்க்கலனாலும் சரி, இந்த பனைத்தாய் நம்மளை அரவணைப்பான். நன்றி.